மிச்சாங் சைக்ளோன்னால சென்னையில் இப்போ உள்ள ஃப்ளட்டிங் சிச்சுவேஷன் கிளைமேட் சேஞ்சஸ் காரணங்களால் இந்தியன் சிட்டிஸ் மறுபடியும் ஒரு பேரழிவுக்கு உள்ளாகிறத நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது. கடந்த டிசம்பர் 4க்குள்ள 48 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டருக்கும் மேலான ரெயின்ஃபால் பதிவாயிருந்தது சென்னையில். இதனால நகரமே மூழ்கி இருக்கு. இந்தியாவோட அர்பன் சிட்டிஸ் கிளைமேட் சேஞ்சஸ்னால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அவல நிலையை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன். இது எம்ஜி டாக்கர் சேனல். நான் உங்கள் எம்ஜி. மிச்சாங் சைக்ளோன்னால 12 பேர்கிட்ட இறந்துருக்கிறதா தகவல். அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் அழிவுக்கான பாதையை ஏற்படுத்தி வச்சிருக்கு மிச்சாங். அப்பார்ட்மெண்ட்ஸ், சின்ன சின்ன வீடுகள்னு எல்லாமே மூழ்கி இருக்கு. பாம்பு, தேள், விஷப்பூச்சிகள்னு என்ன வேணாலும் வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. கார்ஸ்லாம் மிதந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் மூழ்கி கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின மிஷின்ஸ்லாம் டேமேஜ் ஆனதா மக்கள் புலம்புறத பார்க்குறோம். இந்த ரீசன்ட் சைக்ளோனால தான் இவ்வளோ பேரழிவான்னு பார்த்தா அது மட்டும் காரணம் இல்லைன்னு தான் தோணுது. சென்னைக்கு ஒன்றும் ஃப்ளட் சிச்சுவேஷன் புதுசு இல்லை. 2015 கூட இந்த மாதிரி மழையினால நகரத்தையே புரட்டி போட்ட சம்பவம் எல்லாம் ப்ராப்பர் அர்பன் பிளானிங், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு தெரிய வைக்கிற ஒரு வேக்கப் கால் மாதிரி தான் இருந்துச்சு. பேர்பட்ட ஃப்ளட் வர்றதுக்கான காரணம் நிறையா இருக்குது. மேபி நேச்சுரல் ரீசன்ஸ், ஓவர் ரேட்டட் ரெயின்ஃபால், இம்ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், போதுமான வெள்ளத்தை வெளியேற்ற முடியாத நதிகள் இல்லாதனாலையும், அர்பனைசேஷனுக்கான முக்கியமான ரோல் வகிக்கிற நில ஆக்கிரமிப்புகள், நிறைய ஏரி குளங்களில் அப்புறம் மழைநீர் வந்தால் தேங்கி நிற்க உகந்த சென்சிட்டிவ் ஜோன்ஸில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்குது. இருந்தாலும் சென்னையோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே மற்ற இந்தியன் சிட்டிஸான மும்பை, கொல்கட்டா மாதிரியான கோஸ்டல் சிட்டிஸில் சீ லெவல் ரைசிங், டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், ரிவரின் ஃப்ளட்டிங்னு ஃபேஸ் பண்ணுறதோட ஒரு சின்ன பகுதி தான். அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இந்த மெட்ரோ சிட்டிஸில் கிளைமேட் சேஞ்சஸோட இம்பேக்ட்ஸ்லாம் உணர்ந்துட்டு தான் வராங்க. ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அதிகமானதாகட்டும், ஃப்ளட்டிங் சிச்சுவேஷன் அதிகமானதாகட்டும், ட்ரவுட் சிச்சுவேஷன்ஸ் கூட அதிகமாக இருக்குது. பாட்ஸ்டாம் இன்ஸ்டியூட் ஃபார் கிளைமேட் ரிசர்ச் அண்ட் கிளைமேட் அனாலிட்டிக்ஸுங்கிற ஒரு வேர்ல்ட் பேங்க் குரூப் இந்தியா ஈக்வட்டோரியல் ரீஜனில் இருக்கிறதுனால சீ லெவல் ரைஸ் காலப்போக்கில் அதிகமாக இருக்கும்னு வார்ன் செய்யுது. இதனால கோஸ்டல் சிட்டிஸ் எப்பேற்பட்ட ரிஸ்கில் இருக்குன்னு தெரிய வருது. கடல் நீர் நிலத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி மாற வாய்ப்பு இருக்குது. விவசாயம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த நூற்றாண்டுக்குள்ள 12 கோஸ்டல் சிட்டிஸ் கிட்ட சீ லெவல் ரைஸ் ஆகும்னு 2021 கிளைமேட் சேஞ்சோட இன்டர் கவர்மெண்டல் பேனல் இந்தியாவை வார்ன் செஞ்சாங்க. அதுல முக்கியமான நகரங்களா மும்பை, சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம் 3 அடி கிட்ட உள்ள போக வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாங்க. தியரட்டிக்கலா மட்டும் இல்லாம ஆல்ரெடி 7 மில்லியன் விவசாய குடும்பங்களும் மீனவ குடும்பங்களும் கோஸ்டல் ஏரியாஸ்ல நடக்கிற லேண்ட் எரோஷனுக்கு பாதிக்கப்பட்டு வராங்க. 2050 1500 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளான நிலப்பரப்பை இழக்கிற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கடல் நீர்னால ஏற்படுற லேண்ட் எரோஷன் விவசாய நிலத்தை அழிச்சிடும். கடலோரமா வாழ்ற மக்களுக்கான வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கிடும். இந்தியன் கோஸ்டல் ஜோன்ஸை ஹைலைட் பண்ணி சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, தாழ்வான கடலோர பகுதிகளும் ரிவர் டெல்டா பகுதிகளும் ஃப்ளட்டிங் சிச்சுவேஷனுக்கு ஈஸியாக வழிவகை செய்யும் தான். கிளைமேட் சேஞ்ச் கோஸ்டல் சிட்டிஸ்க்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இன்லேண்ட் சிட்டிஸ்லையும் இருக்கும். நிறைய இடத்துல கிரவுண்ட் வாட்டர் குறைஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். பீகார், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்டில் ஃப்ளட்டிங் சிச்சுவேஷன் வந்து அங்குள்ள மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வருஷம் டெல்லியில் கூட ஒரு ஃப்ளட்டிங் சிச்சுவேஷன் இருந்துச்சு. 1978 அப்புறமா இந்த வருஷம் ஜூலையில் யமுனா நதியில் 208.48 மீட்டர் அளவுக்கு நீர் ஓவர்ஃப்ளோ ஆகி கரையில் வாழ்கிற மக்களோட உடைமைகளை மூழ்கடிச்சுது. ஜூலையில் ஹிமாச்சல் பிரதேஷில் ஏற்பட்ட ஃப்ளட்ஸ்னால அங்கே நடந்துட்டு இருந்த இல்லீகல் மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றிலாம் தெரிய வந்தது. எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறிட்டு வருது. 40% இந்திய மாவட்டங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லப்படுது. சரி, எப்படிதான் இதெல்லாம் சரி பண்ணுறது? இதெல்லாம் சரியாகுமான்னு பார்த்தா கோஸ்டல் ஏரியாஸில் பில்டிங் கோட்ஸை ஃபாலோ பண்ண வைக்கணும். அடுத்த அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஃப்ளட்டிங் சிச்சுவேஷனும் ஹை ரெயின்ஃபாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் சிஸ்டம்ஸை உருவாக்கணும். ஆல்ரெடி சென்னையில் ஸ்பாஞ்ச் சிட்டி கான்செப்ட் இருக்குது. ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸில் ஸ்பாஞ்ச் பார்க் கட்டி அதில் மழைநீர் பாதுகாக்கவும் கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணவும் வழிவகை செய்யும் விதமாக ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அது. இப்போ எப்படியாச்சும் ஃப்ளட் சிச்சுவேஷன் மாறி மறுபடியும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பணுங்கிறதான் எல்லாத்தோட ஒரே நோக்கமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம்.